தள்ளாடும் வயது, தளராத மூதாட்டி இந்த நாணம்மாள். உடலை வில்லாக வளைத்து அனைத்து வகையான யோகாசனங்களையும் செய்யும் இந்த மூதாட்டிக்கு வயது 98. 3 வயதில் ஆரம்பித்த யோகா கலையை தற்போது வரை செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்துள்ளார். தன்னுடைய வேலைகளை தானே செய்து கொள்ளும் நாணம்மாள் சிறு பிள்ளைகளைப் போல யோகா போட்டிகளுக்கு சென்று பதக்கங்களையும் வென்று வருகிறார். சிறுதானிய உணவு, கீரைகள், பழங்கள் என நேர்த்தியான உணவு பழக்கத்தையும் கடைபிடித்து வருகிறார். கஞ்சி வச்சுட்டேன், நாங்கள் சாப்பிட்றது காலையில் சாப்பாடு. அப்புறம் மத்தியானம் அப்புறம் கொஞ்சம் ஏதாவது நீர் காய இருக்கிறத பார்த்து ஒரு பொரியல் பண்ணிக்குவோம். பொரியல் அந்த பொரியல் காய் வடிச்சுட்டு கஞ்சி குடிச்சுக்க வேண்டியது. மத்தியானத்துக்கு ஏதோ ஒரு கீரையோ ஒரு சாப்பாடு. கீரை கிடைக்கல அன்னாடு 2 முருங்கைக்கீரையாயிரம் போட்டு ஒரு சாப்பாடு செஞ்சுக்குவோம், சாப்பிட்டுக்குவோம். நைட்டு நான் என்ன செய்வேன், ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் இருந்தால் என்ற சாப்பாடு அவ்வளவுதான். தொடர்ந்து யோகா செய்து உடலை பராமரிக்கும் நாணம்மாள் இன்று வரை மருத்துவமனைக்கு சென்றதில்லை. இப்படிப்பட்ட யோகாவின் மகத்துவம் குறித்து அனைத்து பகுதிகளுக்கும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். 1000க்கும் மேற்பட்ட யோகா ஆசிரியர்களை உருவாக்கிய பெருமை இவருக்கு உண்டு. நாணம்மாளின் சாதனைகளை கண்டு கடந்த மகளிர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் பெண் சக்தி விருதையும் இவருக்கு அளித்து கௌரவித்துள்ளார். ஒரு ஆண் கல்வி கற்றால் அவன் மட்டுமே அறிவாளியாகிறான், ஆனால் ஒரு பெண் கல்வி கற்றால் அவங்களுடைய பரம்பரையே அறிவாளி ஆகுதுங்கிறாங்க. இதனால என்ன பிரயோஜனம்னா, இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில மூட்டு வலி, முதுகுவலி, பிபி, சுகர் எதற்காகவுமே ஆங்கிலேயருடைய மருந்தை தொட்டது கூட கிடையாதுங்க. கொள்ளுப்பேத்தியை கண்டிருக்கும் நாணம்மாள் விரைவில் 100 பிறந்த தினத்தை கொண்டாட உள்ளார். முறையான உடற்பயிற்சியும் நேர்த்தியான உணவு பழக்கமும் தான் ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படை என்பதை நிரூபித்து இன்றைய தலைமுறையினருக்கு பாடமாகியுள்ளார் நாணம்மாள்.